நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஃபத்வாக்களை வழங்குகிறீர்கள். முதலிலே ஒரு ஃபத்வாவை, ஒரு தீர்ப்பை, ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு பிறகு அது தவறு, திருத்திக் கொள்கிறோம் என்று வேறு ஒரு சட்டத்தை சொல்கிறீர்கள். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் ஃபத்வா வழங்கும் பொழுது உங்களை எப்படி நம்பி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? ஏன் இப்படி நீங்கள் குழப்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை பரவலாக கேட்கிறார்கள். ஆனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு இறை அச்சம் உள்ள எந்த ஒரு மனிதனும், இறை நம்பிக்கை உள்ள எந்த மனிதனும், இறைவனுடைய இலக்கணத்தை புரிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் கேட்கக்கூடாத பாரதூரமான ஒரு கேள்வி இது. இந்த கேள்வியே நம்முடைய ஈமான பாதிச்சிடும். ஏன் நீங்க முந்தி ஒன்றை சொல்லிட்டு பிந்தி ஒன்றை சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வைங்க, இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் ஒன்றை சொல்லிட்டான்னு சொன்னா அதுல தவறே வராது, அவன் சொன்னது கரெக்டா தான் இருக்கும், அதுல மாறுதலுக்கே இடமில்லை அப்படின்னு யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். மனிதன் யார், அல்லாஹ் யார் என்ற வித்தியாசத்தை யார் விளங்கி கொள்ளவில்லையோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து தான் இந்த கேள்வி எழ முடியும். மனுஷன்டா யாரு? மனிதன் என்று சொன்னால் அவன் அனைத்தையும் சரியாக சொல்லக்கூடியவன் கிடையாது. அவனுடைய ஆய்வில் தவறு வரும், நேற்று சொன்னதை நாளைக்கு திருத்த வேண்டிய நிலைமை வரும், திருத்திய ஒன்றைய மறுபடி மாற்ற வேண்டிய நிலைமை வரும். அப்ப இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் சொன்னபடி கரெக்டா சொல்லக்கூடியவன். அல்லாஹ்வுடைய படைப்புகள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு யாராவது சுட்டி காட்டும் போது அவருக்கு தவறுன்னு தெரியும், அல்லது அவரே பிறகு சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆகா இதை கவனிக்க தவறிட்டோமே என்று தெரியும். அப்ப இந்த மாதிரியான தவறுக்கு அப்பாற்பட்டவனாக மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான் என்று இருந்தால்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். இதெல்லாம் மனிதன் இப்படிதான் இருப்பாங்கிறத விளங்கி கொண்டவர்கள் கேட்பாங்களா? அப்ப என்ன நினைக்கிறாங்க? தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள்லாம் அல்லாஹ் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தன்மை உள்ளவர்கள் நினைக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ் தான் ஒன்றை சொல்லிவிட்டு தவறுன்னு திருத்த வேண்டிய அவசியம் வராதவன். மனிதன் என்று சொன்னால் அவன் உன்னை சொல்லவும் செய்வான், சொன்னது நாளைக்கு தவறுன்னு தெரியும் போது மாத்திக்கிறவும் செய்வான். இந்த உலகத்து விஷயத்துல அப்படித்தான் நடக்கும், மார்க்க விஷயத்திலையும் அப்படித்தான் நடக்கிறது. அப்ப ஒன்றை சொல்லிவிட்டு எப்படி மாத்தலான்ற ஒரு கேள்வியை கேட்டார்களே, ஆனால் அப்ப சொல்லிட்டு மாற்ற வேண்டிய தேவையே வராது மனுஷனுக்கு என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது மனிதனுக்கு இறைத்தன்மை இருக்கிறது என்று இவர்களுடைய உள்ளத்துல அடி மனசுல குடிகொண்டு இருக்கிறது. அதனால தான் என்ன கேட்கிறாங்க, அது எப்படி நேத்து கூடாதுன்னு நீ கூடும்னு சொல்றீங்க, இன்னைக்கு கூடும்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்படி கூடாதுன்னு சொல்லுவீங்க என்று கேட்டா அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவும் கரெக்டா மனிதன் பேசினால் அவ்வளவும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அல்லது நம்ம இன்னும் நினைக்கிறார்கள், இந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்வார்களே ஆனால் இது அவர்களை பயங்கரமான இணை கற்பித்தல் குற்றத்தில் கொண்டே சேர்த்துவிடும், மனிதனிடத்திலே இறைத்தன்மையை பார்க்கிறார்கள் என்கிற குற்றவாளிகளாக இவர்கள் ஆகிவிடுவார்கள். ஒன்று. அல்லது இப்ப நேத்து ஒன்று சொல்றோம், இன்னைக்கு ஒன்று தவறுன்னு தெரிய வருது, மாத்திரம். இது வரத்தான் செய்யும், அதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட போய் சொல்றதா அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி கேட்பீர்களே ஆனால் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கை. எனக்கு நான் ஒன்றை சொல்கிறேன், 10 வருஷம் அதை பிரச்சாரம் செய்து விட்டேன், மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் விட்டேன், அதுக்கு பிறகு எனக்கு தவறு என்று தெரிய வருகிறது. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க நம்மிடத்துல? தவறுன்னு தெரிஞ்சாலும் நீ சொல்லாத, அவன் தவறுல இருக்கட்டும், என்னோட நாசமா போகட்டும், நீ உன் கௌரவத்தை காப்பாத்திக்க, உன் ஜமாத்து கௌரவத்தை காப்பாத்திக்க, அந்த மக்கள் மத்தியில சொல்லி அவங்கள நம்பிக்கையில செஞ்சிடாத அப்படின்னு எதிர்பார்ப்பார்களே. ஆனால் நம்மை ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்யும்படி தூண்டுகிறார்கள். அதன் அர்த்தம் ஒன்று, எங்களுக்கு தவறே வராது என்று நீங்கள் நம்ப வேண்டும், அப்படி நம்பினால் ஷிர்காகிவிடும். தவறு வர
வரத்தான் செய்யுங்க, அதை போய் மக்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த விஷயத்தை சொல்லாமல் மறைச்சிக்கலாம். மார்க்கத்துக்கு முடியுமாட்டேன். மார்க்க விஷயம் வந்து மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வுல. அப்போ அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு உரியவன் என்று ஆகும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு தவறை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் உடனே திருத்த வேண்டிய நிலை வந்தால் எந்த மக்கள் மத்தியில் சொன்னோமோ அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் சென்றடையக்கூடிய விதமாக நாங்கள் இந்த காரணத்தை வைத்து இந்த விஷயத்தை சரி என்று சொன்னோம். நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த பொழுது இந்த காரணத்தை வைத்து இது தவறு என்று தெரிய வந்து விட்டது. அதனால் நான் உங்களிடத்தில் போட்டு உடைத்து விடுகிறோம், ஏற்கனவே சொன்னதை நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா இது நல்ல பண்பா கெட்ட பண்பா? சிந்திச்சு பாருங்க. இப்ப வந்து அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. இப்ப சஹாபாக்கள் நபித்தோழர்கள் நம்ம சொல்றோம். இவங்கெல்லாம் யாரு? நபித்தோழர் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க யாரா இருந்தாங்க? சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மதுபானத்தில் மூழ்கி கிடந்தார்கள், எல்லா விதமான தப்புகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுல இருந்து திருந்தி மாத்தினதுனால தானே சஹாபி ஆக முடிஞ்சிச்சு. நேத்து நீ அதை செய்து விட்டு இப்போது எப்படி நீ மாறிக்கொண்டாய் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா? அதை பாராட்டணுமா? அப்ப நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், நீ என்னது நேத்து கல்ல வணங்குன இன்னைக்கு வணங்கக்கூடாதுங்கிற, அது என்னது மாத்தி மாத்தி மாறுவியான்னு கேட்க முடியுமா? பாராட்ட முடியுமா? நீ என்ன செய்யணும்? சரியான ஆளுக்கப்பா, தப்புன்னா அதை ஒத்துக்கிறாங்க. அதை மக்கள் போய் வல்லாட்டை மாட்டிக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய கௌரவத்தை கீழே போட்டு விதித்து விட்டு மார்க்கத்தினுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் பாராட்ட வேண்டுமா? இது குறை சொல்ல வேண்டுமா? அப்ப என்ன செய்யறது? மாத்தி மாத்தி கூறுறார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டா? மாற்றி மாற்றி விளையாட்டுங்க மாத்தி மாத்தி கூறுறோம். மனிதன்கிற முறையில் சிந்தனையில தப்பு வரும். ஒரு ஹதீஸ் கிடைக்காம இருந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்போம், பிறகு ஹதீஸ் கிடைத்து விடும். ஒரு ஹதீஸுடைய தரத்தை தப்ப விளங்கியிருப்போம், பிறகு அந்த ஹதீஸுடைய தரம் வந்து சரியாக விளங்கும். இதை வைத்தெல்லாம் வந்து மாற்றி சொல்லக்கூடாதா? இது வந்து எல்லா மனுஷனுமே அப்ப திருந்துதல்தே ஒண்ணு வராத உலகத்துல. திருந்துறவன்லாம் வட்டி வாங்கியே இருக்கிற ஒருத்தன் என்ன செய்யறான்? திடீர்னு நான் அதை விட்டு விலகிட்டேங்கிறான். அவன்கிட்ட போய்கிட்டு நீ நேற்று வரை வட்டி வாங்கி கொண்டிருந்தாய், இன்றைக்கு ஏன் நீ திருந்து விட்டாய்ன்னு கேட்க இயலுமா? நேற்று வரைக்கும் நீ வரதட்சணை வாங்குவதை ஆதரித்து கொண்டிருந்தாய், இன்னைக்கு ஏன் வாங்க மாட்டேன் என்கிறாய்ன்னு கேட்க இயலுமா? பாராட்ட முடியுமா? அட, ஒரு தப்பான ஒன்றை சொல்லிவிட்டு மாத்திரவன் வந்து பாராட்டுக்குரியவனா இடித்துரைப்பதற்கு உரியவனா? அவன் கண்ணியமானவனா கேவலமானவனா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப என்னது மாத்தி மாத்தி மார்க்க திருப்பி சொல்றீங்க, மாத்தி மாத்தி சொல்றீங்க. பெரிய ஒரு இதுக்குன்னு கேசட்லாம் போட்டிருக்காங்க. மெனக்கட்டு உட்கார்ந்துட்டு நம்ம 1980 பேசியிருப்போம்ல, அதுல ஒரு 2 நிமிஷம் கிளிப்பு, 85 பேசியிருப்போம்ல அதுல ஒரு கட் பண்ணி அதுல ஒண்ணு, 90 பேசியிருப்போம்ல அதுல ஒண்ணு சேர்த்து பாத்தீங்களா 80 சொன்னது என்ன, 87 என்ன, 2010 என்னன்னு சொல்லி கிளிப்பிங்க போட்டு மக்களை குழப்பறதுக்கு பாக்குறாங்க. இது நீ என்ன கிளிப்பிங்க போடுறது? நாங்க தான் சொல்றோமே இதை. அப்ப அப்படித்தான் சொன்னோம், அது சரின்னு படிச்சு சொன்னோம். தவறுன்னு பட்டா மாத்திக்கிட்ட. என்னப்பா அது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும், அது மாறுனுச்சா? கொள்கை மாறவில்லை, குர்ஆன்ல உள்ளதுதான் சட்டம், அது மாறவில்லை. ஆதாரப்பூர்வம்னா ஹதீஸை ஏத்துக்கிறோம், அது மாறவில்லை. ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடைக்கலங்கும் போது அதுக்கு தகுந்தவாறு சட்டத்தை சொல்லுவோம். கிடைச்சிடும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு மாத்திடுவோம். பேசிக் என்ன குர்ஆன் ஹதீஸ் தானே. கிடைக்காத நேரத்தில் அப்படிதான் நாங்கள் செய்ய முடியும். கிடைச்சிடும் பொழுதும் அதையே செய்யணும்னு எதிர்பார்க்க முடியுமா? அப்ப இந்த ஒரு கேள்வி வந்து தப்பானது. இதெல்லாம் கிளிப்பிங் போட்டு சொல்ல வேண்டியதுல நாங்க வேண்டாம் கிளிப்பிங் தர்றோம், நிறைய தர்றோம், வழங்குதா? எங்களுடைய புஸ்தகங்கள்ல கூட நீ என்ன செய்யலாம், அது மாதிரிலாம் காட்டலாம். நாங்க வெட்கப்பட மாட்டோம். இது மார்க்கத்தில் என்ன வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? சிந்திச்சு மனுஷனுங்க முறையில் சொல்றோம். எங்கள்கிட்ட 1000 தப்பு வரும், தப்புன்னு சுட்டி காட்டினா போட்டு உடைச்சிட்டு போயிட்டு இருப்போமே தவிர இது வந்து எங்களுக்கு பெருமை தான். எது தவறாக சொன்னாலும் அதை தங்களுடைய கௌரவத்தை பார்க்காமல் தவறை மக்களிடத்தை ஒப்புக்கொள்வார்கள் என்று இதை பாராட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே தவிர இது ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது நீங்கள் யதார்த்தத்துக்கு உண்மைக்கு மாற்றமாக இந்த கேள்வியை கேட்குறீங்க. அடுத்து இதை விடுங்க, மாற்றி மாற்றி கூறுறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? அது உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களை ஹனஃபி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், உங்களில் ஒரு சாரார் ஷாஃபி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். நீங்கள் யாரை ஹனஃபி என்று அபு ஹனீஃபா இமாமை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்கிறீர்களோ அந்த அபு ஹனீஃபா அவர்கள் எத்தனை விஷயத்தை சொல்லிவிட்டு மாற்றினார் என்று ஒரு பட்டியல் போடுவோம்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள் எத்தனை விஷயத்தை சொல்லிட்டு மாத்தினாங்க என்று ஒரு பட்டியல் போடுவோம். எங்கள் பட்டியலை விட 1000 மடங்கு அதிகமாக அபூ ஹனீஃபா மாற்றி சொன்ன பட்டியல் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது வால்யூம் எழுதலாம், அவ்வளவு இருக்கிறது. அபூ ஹனீஃபாவுடைய முந்தைய கருத்து பிந்தைய கருத்து என்று சொல்லி மா ரஜா அன்ஹு அபூ ஹனீஃபா, அபூ ஹனீஃபா மாற்றி கொண்ட கருத்துக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம்னு சொன்னா அது மாட்டுக்கு நீண்டு கொண்டே போகிறது. ஏற்கனவே ஒன்று சொல்றாரு அப்புறம் மாத்துறாரா, அதாவது இது ஒரு மாற்றம், ஒரு விஷயத்திலே ஒன்று சொல்லி அப்புறம் மாற்றி மரமாத்தினாரு. இந்த மாதிரி எல்லாம் அபூ ஹனீஃபா இமாம், நீங்க இதனால தானே உங்களுக்கு பிடிக்கல, மாற்றி மாற்றி சொல்றாங்க தௌஹீத் ஜமாத்துல, அதான உங்களுக்கு வெறுப்பா இருக்குங்கிறீங்க. அது வெறுப்பா இருக்கக்கூடாது, அதான் வெறுப்பா இருக்கிற காரணம் என்று சொன்னால் நீங்கள் ரொம்ப வெறுக்க வேண்டியது யார? அபூ ஹனீஃபா இமாமத் தான். நாங்க தௌஹீத் ஜமாத் அத்தனை ஆலிம்களும் சேர்ந்து எத்தனை விஷயங்களை மாற்றி கொண்டோமோ அதை விட 1000 மடங்கு ஒத்தாள் மாத்திருக்கிறாரு. நாங்க 50 பேரும் சேர்ந்து மாத்தின விஷயம் ஒரு 50 எடுக்க முடியாது உங்களுக்கு, அவர்கிட்ட 1000 எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபூ ஹனீஃபா இமாம் ஒன்றை சொல்றாரு, ஆதாரம் கிடைக்கலன்னு மாற்றிக் கொள்றாரு, மறுபடி கிடைச்ச மறுபடி மாறுறாரு என்று சொல்லி எவ்வளவு சட்டங்கள் துருல் முக்தார்லையும் இன்னும் பல நூல்கள்லையும் இருக்கிறது. என்னப்பா அபூ ஹனீஃபாங்கிறீங்க, அவர் பாட்டுக்கு நேற்று ஒன்று சொல்றாரு இன்னைக்கு ஒன்று சொல்றாரு மாற்றி மாற்றி சொல்றாரு அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? அவர் தான் மாற்றி மாற்றி சொன்னதுல முதலிடத்தில் இருக்கிறார், தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஷாஃபி இமாமுங்கிறீங்க, ஷாஃபி இமாமு ஷாஃபி மதுஹபுங்கிறீங்க. நீங்கள் எந்த இமாமை பின்பற்றுவதாக பொய்யாக நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஷாஃபி இமாம் என்ன பண்றாரு, அவருக்கு கதீம் என்று ஒரு கருத்து இருக்கிறது, ஜதீத் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஜதீத்னா புதுசுன்னு அர்த்தம், கதீம்னா ஓல்டு பழசுன்னு அர்த்தம். அப்ப ஷாஃபி இமாமுடைய பழைய கருத்துக்கள், ஷாஃபி இமாமுடைய புதிய கருத்துக்கள், அவர் எகிப்துல கொஞ்ச காலம் இருக்கிறாரு, பக்தாதுல கொஞ்ச நாள் இருக்கிறாராம். அங்க இருக்கும்போது சொன்னதெல்லாம் இந்த ஊருக்கு மாத்தி விட்டாரு. அதனால அதெல்லாம் அது பழைய கருத்து, இது புதிய கருத்துன்னு சொல்லி அப்ப ஷாஃபி இமாம் கருத்தை பேசும்பொழுது எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, இது ஜதீது, இது கதீமு, இது ஓல்டு, இது நியூன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்ப ஷாஃபி இமாம் ஒரு விஷயத்துல எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு கதீம் ஒன்று இருக்கு, ஜதீத் ஒன்று இருக்கு. எதை சொன்னாலும் என்ன செய்வாரு, ஒரு அதிகமான சட்டத்திட்டங்கள்ல பழையதுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நேர் மாத்தமா புதியதுன்னு சொல்லுவார். அது குறை சொல்லத்தக்கதா? இந்த தௌஹீத் ஜமாத்துடைய அத்தனை அறிஞர்களும் எத்தனை விஷயத்தை மாற்றி சொல்லி இருக்கிறார்களோ அதை ஒரு லிஸ்ட் போட்டு ஷாஃபி இமாம் எவ்வளவு இந்த மாதிரி மாற்றி சொல்லி இருக்கிறார்னு எடுத்தீங்கன்னு வைங்க, தாறுமாறா இருக்கும். அப்ப அதுக்கும் ஒரு லிஸ்ட் போடுவோமா? அப்ப நீங்க அதையும் கேள்வி கேட்டிருக்கணும். இப்படி இல்லாத எந்த மனுஷன் இருக்கலாம், ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். நாங்களாவது ஒன்றை சொல்லுவோம், சொல்லிட்டு மாத்தி சொல்றதா எப்பதான் மாத்தி சொல்லுவோம், அது தவறு என்று காரணகாரியத்தோட தெரிந்த பிறகு அந்த காரணகாரியத்தை விளக்கித்தான் என்ன செய்வோம், ரெண்டாவது கருத்தை சொல்லுவோம். ஆனால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஒரு 5 கேசட் எடுத்துட்டு வாங்க, ஒரு 5 மணி நேரம் பயானம் என்கிட்ட கொண்டு வாங்க. அதுல கும்பகோணத்துல பேசுனது ஒரு டைப்பா பேசுவாரு, அதை மாத்தி மாயவரத்தில் பேசுவாரு, மாயவரத்தில் பேசுனது மாத்தி நாகப்படத்தில் பேசுவாரு. எல்லாமே முரண்னது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி முரண்பட்டு பேசுறீங்களே, அப்படி நாங்க பேச மாட்டோம். 5 மணி நேரம் கேசட் ஒரு ஆளுடைய கேசட் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய 25 வருஷ கேசட் நீங்க தேடி எடுத்துக்கிறீங்களே, அத்தனை பாயிண்ட் 5 மணி நேரத்தில் எடுத்துருவோம் நாங்க. இந்த பாரு இதுல எப்படி சொல்றாரா, அந்த கேசட்லயே மாத்தி பேசுனதை எடுத்து காட்டுவோம். ஒரு ஊர்ல 1 மணி நேரம் பேசின பேச்சை கொண்டு வாங்க பார்ப்போம். இந்த கேள்வி கேட்கக்கூடிய எந்த உலமாவுடைய பேச்சையாவது கொண்டு வாங்க, நான் அதுல 10 எடுத்து தர்றேன். அந்த 1 மணி நேரத்துல அவர் எப்படிலாம் முரண்படுறாருன்னு சொல்லி அந்த மாதிரி பேசக்கூடிய இவர்கள் கேட்கிறார்கள், நம்ம ஆதாரத்தோட ஆய்வோட ஒன்றை மாற்றி கொள்ளும் பொழுது எப்படி மாத்தலாம், அது எப்படி நேற்று ஒன்று சொல்லிவிட்டு பார்த்தீர்களா இவர்களை, நேற்று என்ன சொன்னார்கள், கிளிப்பிங் போட்டோன்னு இந்த கிளிப்பிங் இருக்கு பாருங்களேன், அது ஒரு பெரிய சைத்தான். அது நேரடியாகவும் முழுசா சொல்லிட்டு போகாம ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டு காட்டுறது, நேற்று சொன்ன ஒரு மாதிரியா இருக்குமா, அதுக்கு முரண்பட்ட உடனே மக்களுக்கு ஆமா நேற்று சொல்லிட்டு மாத்திட்டார அப்படி நினைக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும், இதுல என்ன இருக்கு, நேற்று சொல்லி மாத்தினா என்ன, எது சரி, சரியானது எடுத்துட்டு போ. நேற்று சொன்னது தவறுன்னு சொல்றாருல, காரணத்தோட சொல்றாருல, ரெண்டையும் அலசிப்பாரு. காரணத்தோட கரெக்டா இருந்தா ஏத்துக்கிட்டு போ, மனோ இச்சைப்படி மாத்திருந்தா விட்டுட்டு போ. இது ஒரு பெரிய மேட்டரா? அப்ப இது அந்த மாத்தி மாத்தி மார்க்க தீர்ப்பு வழங்குதல் என்ற மேட்டர் இருக்கு பாருங்களேன்,
இது ஒரு கொஸ்டினே கிடையாது. மனிதன்றாலே எல்லா ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறா செய்யாத ஒருத்தர் கூட கிடையாது. எவ்வளவு பெரிய மேதை அறிஞராக இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன செஞ்சிறேன், தவறு வரும். ஹதீஸ் கிடைக்காதனால் தவறு வரும், சிந்தனையில் உள்ள கோளாறுனால் தவறு வரும். தவறு வராத மனிதனை உலகத்தில் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால் இந்த மாத்தி மாத்தி பேசுறார்கள் என்கிற கேள்வியை வராது. இதை நீங்க என்ன செய்யணும், மாத்தி மாத்தி பேசுறவர்கள் நல்லவர்கள் விளங்கிக்கிறங்க. மாத்தி மாத்தின்னா ஆதாரத்தோட காரண காரியத்தோட தங்கள் தவறை பகிரங்கமா ஒத்துக்கிறான் மாத்தி பேசுவாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான். இங்க வந்துகிட்டு எனக்கு தகுந்த மாதிரி பேசுறது, உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, அடுத்த 10 நிமிஷத்துல என்கிட்ட எனக்கு தகுந்த மாதிரி பேசுறது, அந்த மாத்தி மாத்தி பேசுறது முனாஃபிக்குத்தனம். முதபிதபீன பைனதாலிக்க லா இலாஹ ஹவுலாயி வ லா இலாஹ ஹவுலாயி, ரெண்டுக்கு மத்தியில உழன்று கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் சேர மாட்டார்கள், அந்த பக்கம் சேர மாட்டார்கள். நல்லா சொல்றானே, அந்த மாத்தி மாத்தி பேசுறது தப்பு. அதே மாதிரி இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா இதா ஹலவு இலா ஷயாத்தீனியும் காலு இன்னாமாக்கும், முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது உங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதும், அவர்களை போய் பார்க்கும் பொழுது உங்களை சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இது சந்தர்ப்பவாதிகள், முனாஃபிக்குகள். இந்த மாத்தி மாத்தி பேசுறது தான் தப்பு. எந்த மாத்தி பேசுறோம், நாங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசுறோம். எது தப்பாகும், நீங்க தான் அந்த வேலையை பாக்குறீங்க. என்ன செய்றீங்க, மதுஹபுவாதியா நிறைஞ்சிருக்கிறானா அங்க வந்துகிட்டு மதுஹப் அப்படி முட்டு கொடுத்து பேசுறது. மதுஹப பிடிக்காதவன் இருக்கிறானா அவன்கிட்ட போய் அவன் புண்படாத ஒரு சபைக்கு தகுந்தவாறு பேசுறது. தர்காவாதியா குளிமி இருக்கிற சபையில சாகுல்ல மீது பாதுஷா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ்ங்கிறது. எங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் தர்காக்காரனா இருக்கான், பணக்காரனா இருக்கிறான், அங்க போய் பேசிக்கிறது. இந்த தர்காவெல்லாம் வேணாங்கிற மாதிரி எவனா இருந்தா அங்க போயிட்டு என்ன செய்யறது, இந்த மாதிரி தனி மனிதனை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது. இந்த மாத்தி மாத்தி பேசுறது தப்பு. நாங்க ஒரு காலத்திலும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுனது இல்லை. இந்த மாதிரி இடத்தை பார்த்துக்கிட்டு பேசுறது இருக்க, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தப்புன்னோம்னா அனைத்து சபையிலையும் தப்புன்னு சொல்லுவோம். நாகூர்ல ஒரு பேச்சையும் மெட்ராஸ்ல ஒரு பேச்சையும் பேச மாட்டோம். மதுஹப்வாதிக்கு முன்னாடி ஒரு பேச்சையும் மற்றவர்களுக்கு முன்னாடி வேற ஒரு பேச்சையும் பேச மாட்டோம். எதை இங்க பேசுறோமோ அதை அங்க பேசுவோம், எதை உள்ள பேசுறோமோ அதை வெளியே பேசுவோம், எதை அவையில் பேசுறோமோ அதை அரங்கத்தில் பேசுறோமோ அதை வெளியிலையும் பேசுவோம். அப்ப வெளியே ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு, ரகசியமா ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ரகசியமா ஒரு கருத்தை சொல்வது, மக்கள்கிட்ட போய்கிட்டு வேற ஒரு கருத்தை சொல்வது, இந்த விளையாட்டு எங்கள்கிட்ட கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறதை ரெண்டு விதமாக நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒரு தவறை ஒத்துக்கொண்டு இனிமேல் இந்த தவறான கருத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, இப்போது இந்த கருத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை எல்லா இடத்திலையும் சொல்வார்களேயானால் அது வரவேற்கத்தக்க மாற்றி பேசுதல். இதை நாங்கள் செய்யத்தான் செய்கிறோம். அதே நேரத்தில் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதை சொல்ல திராணி இல்லாம முதுகெலும்பு இல்லாம அதுக்கு ஏற்றவர்கள்ட்ட போய் தவறு என்று சொல்வதும், அதை ஏற்காத மக்கள்கிட்ட போய் தவறு சரி என்று சொல்வதும், மறுபடி இங்க வந்து அதை தவறு என்பதும், மறுபடி அங்க போய் அதை சரி என்பதும், இந்த மாத்தி மாத்தி பேசுற வேலைக்கு போற முனாஃபிக்குத்தனம். இதை செய்யக்கூடியவங்க தான் அந்த கேள்வியை கேட்கறாங்க. எதை செய்யறாங்க, இவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் சபைக்கு தகுந்த மாதிரி பயான் பண்ணுவாங்க. எந்த சபைன்னு பார்த்துக்குருவாங்க. இந்த சபையில இதை விட்டா அடி விழுவும், அந்த சபையில அதை விட்டா அடி விழுவும், இந்த சபையில இதை விட்டா கைதட்டு கிடைக்கும், அந்த சபையில அதை விட்டா கைதட்டு கிடைக்கும்னா அந்த மாத்தி மாத்தி பேசுற அயோக்கியத்தனம் சந்தர்ப்பவாதம் இருக்குதே, அது கண்டிக்கத்தக்கது. அது இந்த ஜமாத்தில் கடுகளவும் கிடையாது. இந்த ஜமாத்துடைய பிரச்சாரர்கள்ட்ட முனாஃபிக்குத்தனம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவோம். மேடையை போட்டு பேச எதுக்கு தில் இருக்குதோ அதைத்தான் சபையிலையும் அரங்கத்துக்குள்ளே ரூம்லையும் பேசுவோம். ரூமுக்கு ஒரு மார்க்கம், வெளியே ஒரு மார்க்கம் கிடையாது. தொண்டர்களுக்கு ஒரு மார்க்கம், வெளியே அப்பால் இருக்கிறவர்களுக்கு மார்க்கம் கிடையாது. நம்மளை ஏத்துக்கிட்டவர்களுக்கு ஒரு மார்க்கம், நம்மளை ஏத்துக்கிறாதவர்களுக்கு ஒரு மார்க்கங்கிறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற தன்மை இருந்தால் நீங்கள் கண்டிக்கலாம். அந்த கண்டிக்கத்தக்க இந்த முனாஃபிக்குத்தனம் இந்த ஜமாத்தில் எந்த பிரச்சாரத்தையும் கிடையாது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.